இப்போ நம்ம பேச இருக்கிறது ஃபயர் டிவி மூலிமா அரசியல், சினிமா இந்த ரெண்டு மேலேயும் ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்று சினிமா மேலே ரசிகராக இருப்பாங்க, இல்லைன்னா அரசியல். ரெண்டும் வேண்டாங்க, நம்ம குடும்பம் போதும், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கும் ஏதோ தொழில் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க 5% இல்லைன்னா 6% தான். பாக்கி 95% பார்த்திங்கன்னா சினிமா, அரசியல். ஆனால் இந்த ரெண்டில் தான் பிராடுகள் அதிகம். அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். ஏன்னா பக்கா சினிமாக்காரன் அவன் உண்டு வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பக்கா அரசியல்வாதி தெளிவாக இருப்பாங்க. அது உண்டு. ஓவராக பேசிக்கிட்டு நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். இப்படி சினிமாலேயும் சரி, அரசியல்லையும் சரி, அப்படி யாராவது பேசுனாங்க அப்படின்னா 100% அவன் ப்ராடாக தான் இருப்பான். அவங்கிட்ட நீங்கள் ஏமாந்துடாதீங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல வரேன். சினிமாலேயும் அதே மாதிரி தான். நல்லவங்களை பார்க்க ரொம்ப கஷ்டம். நல்லவங்க கிளியராக வருஷத்துக்கு 2 படம் 3 படம், 25,000 தொழிலாளர்களும் சரி, ப்ரொடியூசர் 2,000 ப்ரொடியூசரும் சரி, அதில் நீட்டாக படம் ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு பப்ளிசிட்டிலாம் பெருசாக அவங்கள பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க உண்டு வேலை உண்டு. அரசியல்லையும் அதே மாதிரி தான். இந்த ப்ராடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வக்கோளாறு, எதுவுமே தெரியாது. அது தெரியும், இது தெரியும், எனக்கு சிஎம்ஐ தெரியும், பிஎம்ஐ தெரியும், அந்த எம்எல்ஏ தெரியும், இந்த எம்எல்ஏ தெரியும். அரசியலில், சினிமாவில் அந்த ஹீரோனையே தெரியும், இந்த ஹீரோவை தெரியும், இந்த டேட்டு வாங்கி தரேன், அந்த டேட்டு வாங்கி தரேன். ஏமாந்துடாதீங்க. புதுசாக இந்த ரெண்டுக்கும் போகிறவங்களுக்கு ஃபயர் டிவி மூலிமா ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா ரெண்டையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். நல்லவங்களை பார்க்க ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் அந்த ஒரு வீடியோ ஓவராக பேசுவான். சைலண்டாக இருந்துட்டு அவன் பார்க்கலாம், பண்ணித்தரேன். அவனுடைய வாயில் இருக்காது. ஃபுல்லாக அவனுடைய முயற்சி என்ன பண்ணலாம், வைக்கலாம். சைலண்டாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். பேசுவான், ஓவராக பேசுவான். இன்றைக்கி பொழுது போனால் போதும், இவனை வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிடலாம். சினிமா வாய்ப்பு தேடி போகிறவங்க உஷாராகிறீங்க. அரசியலில் போகிறவங்க, புதுசாக போகிறவங்க எல்லாம் உஷாராகிறீங்க. ஏமாந்துடாதீங்க. ரெண்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பக்காவான ஆட்கள் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணணுங்க. இல்லைன்னா இந்த 2 துறையும் சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஏமாந்துடுவீங்க. இப்படி பேசுவான், இப்படிவான், நல்லா பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாலேயே போவான். கடைசியில் என்ன ஆகும்? நீங்கள் நேசிக்கிற சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், வெறுத்து போகும். வெறுத்து பலபடியும் நம்ம தொழிலே பார்ப்போம். ரெண்டும் முயற்சி பண்ணணும். கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் ஜெயிக்கலாம். சினிமாவும் அரசியலும் இல்லைன்னா இந்தியா இல்லை, தமிழ்நாடு இல்லை, உலகமே இல்லை. புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். ஃபயர் டிவி, உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். விடிஞ்சால் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க. அந்த கடிகாரம் இருக்கும், பெல்லு மாதிரி, அதை ஒரு அமுக்க அமைக்கி விடுங்க. நன்றி.